இது இப்போ பசும்பால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்ணெயை எடுத்து வச்சு இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். இது பாத்திரம் ஃபுல்லாகும்போது எடுத்து மிக்சியில் ஓட்டுறது. மிக்சியில் ஓட்டிட்டு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு இது காட்டுறேன். இந்த மாதிரி மிக்சியில் ஓட்டினா இந்த மாதிரி வெண்ணெய் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்து இது பண்ணணும். அப்போது இந்த மாதிரி வரும். இந்த மிக்சியிலேருந்து ஓட்டின பிறகு இந்த மாதிரி வரும். இதை நல்ல தண்ணி தெளிவான வரைக்கும் நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி தான் இதை வெண்ணெயை உருக்கணும். எனக்கு இது வரைக்கும் இதெல்லாம் தெரியாது. நான் என் சம்மந்தி வீட்டுக்கு போனப்போ அவங்க பசும்பால் தான் வாங்குகிறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணுவேன்ட்டு சொல்லி கொடுத்ததுனால அதை வச்சு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்ல நல்ல நெய்யாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த கடையிலலாம் வாங்குறத வனஸ்பதி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி இருக்காது, ப்யூர் நெய்யாக இருக்கும். இன்னும் இது பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி அது வெள்ளையாக அது நுறையாக வரும். இப்படி கலரிகிட்டே இருக்கணும். ஸ்லோவில் தான் வைக்கணும் அடுப்பில். இப்படி கலரிகிட்டே இருக்கணும். அப்புறம் பொங்கி வரும். பொங்கி வந்த வரும் அதே தன்னாலே அடங்கிடும். அடங்கின பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அந்த தனியாக அந்த தண்ணியெல்லாம் வற்றி அப்படி நெய் அழகாக வரும் உங்களுக்கு. இதுங்களா நுறையாக வருது. இந்த நுறைய அடங்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தெளிவாகிடும். அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த நுரையில் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதுவாகணும். இந்த வீட்டிலையே தயார் பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது ஆக்சுவலி 1 லிட்டர் பாட்டிலு, கண்ணாடி பாட்டிலில் தான் விற்கணும். இப்போ இது இந்த 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது மீதி வேஸ்ட்டு ஏதாவது பொங்கலை உப்புமா பண்ணும்போது சுடு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.